பாஸ், நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? காலையில் சொல்லியிருந்தோம் 25 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஹை மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். காலையில் பாருங்களேன் 25 கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே 60 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. ஆஃப்டர்நூன் செஷனில் 25 பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹை மொமெண்டம் ட்ரேட் கிடைச்சது. முடிவில் 24,945 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க எப்படி அந்த ஹை மொமெண்டம் ட்ரேட் கண்டுபிடிக்கிறது, எப்படி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு சார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலையில் 25,000 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்காக ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், நம்ம காலையில் நம்ம கால் சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது. 170லேருந்து 200 வரைக்குமே நமக்கு நிறைய மொமெண்டம் கொடுத்துட்டே இருந்தது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து புட் சைடில் நமக்கு கிராஸ் ஓவர் ஆச்சு. சரியா 12 மணிக்கு புட் சைடில் மேலே வர ஆரம்பிச்சது. அதுவும் 166லேருந்து மேலே 211 வரைக்கும் மூவ்மெண்ட்டாக இருக்குது. ஓகே பாருங்களேன், இது வந்து நம்ம நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட். பாருங்க, காலையிலேருந்தே இந்த 25,000 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு தடையும் மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்து. ஆனால் நீங்கள் பாருங்க, சரி ஒரு 12 மணிக்கு 25 கிட்ட பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஏற்கனவே ஒரு தடவை பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ என்ன இருக்கு, நிஃப்டி மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த பிரேக் அவுட் அப்புறம் பாருங்களேன், அங்கிருந்து எக்ஸஸா ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கு நம்ம எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்கறோம். பாருங்க, சரியா 12 மணிக்கு எஸ்டிஆர்ல புட் சைட்ல பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 25,000 நம்ம ஸ்பாட்லயும் பிரேக் அவுட் ஆகுது. அதே மாதிரியே நம்ம எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் நடக்குது. சேம் ஒரே சமயத்தில் நடக்கிறப்ப என்ன ஆகுது, இதுதான் கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட். இந்த மாதிரி நீங்க எஸ்டிஆர் யூஸ் பண்ணி கிளியரான பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,950 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணிட்டு நம்ம எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்கறோம். இங்க பாருங்களேன், எஸ்டிஆர்ல இன்டர்மிட்டன்ட் செல்லிங் வந்துருச்சு. ஆனா புட் சைடுல ஹெவியா பையிங் வச்சிருக்காங்க. இப்பவும் ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலா 25,000 கால் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் இருக்கு. அதே மாதிரி 25,000 புட் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. நான் சொன்ன உங்களுக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு சொன்ன லெவலும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்தால 25,000 அப்படிங்கிறது இப்பவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் ஃபிளாட் அல்லது கேப் டவுன் செஷன் ஓபன் பண்ணாலும் 25,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இப்போதைக்கு மாறி இருக்கு. எம்எஸ்சி பொறுத்தளவுக்கும் கால் சைடுல ஃபுல்லா அவங்க செல்லிங் பண்ணிருக்கிறதுனாலையும் புட் சைடுல ஃபுல்லா பையிங் பண்ணிருக்கிறதுனாலையும் நாளைக்கு புட் சைடுல அதிக வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. மார்க்கெட் இப்படி ஓபன் ஆனாலும் நாளைக்கு ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓபன் இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.